முற்போக்கு கூட்டணிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இவர்களை சேர்த்து மொத்தம் 17 கட்சிகள் ஒருங்கிணைந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டம் என்று மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இது போன்ற புதுச்சேரி மாநில பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் பல கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வது உண்டு. அதன் அடிப்படையில் இது முக்கியமான காலகட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு பெற்றிருக்கின்ற திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று மாலை 3 மணி அளவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி தலைவர்களெல்லாம் இணைந்து 14 சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் உட்பட நாங்கள் நியமன உறுப்பினர்கள் என்று அவர் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி என்று கூறியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் மொத்தம் 14 பேர்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தில் இந்த 14 பேர்களில் நியமன உறுப்பினர்கள் என்பவர்கள் 3 பேர்கள். ஆனால் அவர்கள் நியமன உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆகவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் எனக்கு கொடுத்த கடிதத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சுயேட்சை உள்பட 14 பேர்கள், அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் 7 பேர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 பேர்கள், பிஜேபி 3 பேர்கள் என்று மொத்தம் 14 பேர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநருடைய கடிதத்தில் நாமினேட்டட் என்று சொல்லி அவர்களை பிஜேபி என்று பிராக்கெட்டிலே போட்டிருக்கிறார். இந்த கடிதத்தில் அது இருக்கு. ஆனால் அந்த 3 நியமன உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று சட்டமன்றத்தினுடைய பதிவேடிலே ஒன்றுமில்லை. அவர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களாக கடந்த முறை திரு சாமிநாதன் அவர்களும், திரு செல்வ கணபதி அவர்களும், திரு சங்கர் அவர்களும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அப்பொழுது சபாநாயகர் இருந்த மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் அந்த 3 பேர், திரு சங்கர் உட்பட அவர்கள் 3 பேர்களும் சுயேட்சை உறுப்பினர்களாக தவிர அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அல்ல. இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு விக்ரமன் அவர்கள் அவரும் ஒரு நியமன உறுப்பினர் தான். ஆகவே துணைநிலை ஆளுநர் கொடுத்த கடிதத்தில்
மிகப்பெரிய தவறு இருக்கிறது. அவர்களை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் துணைநிலை ஆளுநர் எனக்கு கொடுத்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவர் எனக்கு விளக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டிருப்பது அங்கு சட்டமன்ற கோப்புகளிலே இருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. ஒருவர் நியமன உறுப்பினராக இருந்தால் அவரை ஒரு சட்டப்படி ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் பல படிவங்களில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும். அந்த கட்சியுடைய உறுப்பினர் என்பதற்காக படிவங்களில் கையெழுத்திட வேண்டும். அதுபோன்ற எந்த கையெழுத்தும் அதில் இல்லை. அவர்கள் சபாநாயகரால் மூன்று பேரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. கட்சி மாறும் தடை சட்டத்தில் கூட ஒரு விதி தெளிவாக இருக்கிறது. ஒருவர் நியமன உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டால் அவர் நியமன உறுப்பினராக இருந்து 6 மாத காலத்திற்குள் அவர் ஒரு கட்சியில் சேர்வதற்கு, அவர் விரும்புகிற கட்சியில் சேர்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அப்படி அந்த 6 மாத காலத்துக்குள் அவர் சேராவிட்டால் அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் அந்த நியமிக்கப்பட்ட உறுப்பினர் தான், ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் அல்ல. ஆகவே மிகப்பெரிய வரலாற்று பிழையை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவேதான் அவருக்கு நான் விளக்கம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வருகிற 21ஆம் தேதி எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி நாம் எப்படி செயல்படுவது என்பது சம்பந்தமாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அந்த கூட்டத்தை இன்று கூட்டினோம். மதசார்பற்ற அணியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை என்னிடமும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடமும் கூறினார்கள். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆகவே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை எங்களுடைய 21ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திலே நாங்கள் சொல்லுவோம். அன்றைய தினம் சட்டமன்றத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை 21ஆம் தேதி நாங்கள் முடிவு செய்வோம். மாலை இதற்கிடையில் எங்களுடைய இளம் தலைவர், இந்தியாவினுடைய வெடிவெள்ளியாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்து கட்சி பொதுக்கூட்டத்திலேயும் மற்றும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவருடைய கூட்டத்திலேயும் பாரதிதாசன் கலைக்கல்லூரியில், மகளிர் கல்லூரியில் அவர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அந்த 3 நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பான முறையில் இருந்தது. குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய எழுச்சி உரை பொதுமக்கள் மத்தியிலே, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அன்றைய தினம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக ஆர்வத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சை கேட்க பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ரோடியர் மில் மைதானத்திற்கு வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சை கேட்டு ஆர்ப்பரித்து போனார்கள்.
அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக அரியாங்குப்பம் பகுதியிலிருந்து கோரியார்பேட்டை வரையிலும் அந்த சாலைகளில் முழுமையாக அந்த தொண்டர்கள் வந்தது. அதே போல மூலக்குளம் பகுதியிலிருந்து ரோடில் மில் மைதானம் வரை மக்கள் வெள்ளமாக திரண்டு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இதை முழுமையாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலிருந்து வந்து மிக எழுச்சியான முறையில் அந்த கூட்டம் நடத்துவதற்கு அவர் ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்த தருணத்தில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் அவர்களும் நானும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்களும் மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரண தொண்டரிலிருந்து பெரிய தலைவர்கள் வரை அவர்கள் உழைத்த உழைப்பின் காரணமாக தலைவர் ராகுல் காந்தியினுடைய வருகை மிக சிறப்பாக அமைந்தது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு புதுச்சேரி மாநிலத்தை விட்டு சென்றார்கள். இதற்கிடையில் ஒரு வீடியோ மக்கள் மத்தியில் மிக பரவலாக பரவி வருகிறது. மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அம்மையார் அவர்கள் பேசுவதை நான் மொழிபெயர்க்கும் பொழுது நான் தவறாக மொழிபெயர்த்து விட்டேன் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் போட்டு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார் என்று மக்கள் மத்தியில் இந்த வதந்தியை, பொய்யான வதந்தியை பரப்பி வருகிறார்கள். அந்த சமயத்தில் அந்த அம்மையார் தூரத்திலிருந்து பேசிய காரணத்தால் நிவர் புயல் சமயத்தில் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று அவர்கள் சொன்ன கூற்று எனக்கு சரியாக கேட்க முடியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு நானும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மையாபுரி மணிகண்டன் அவர்களும் அந்த இடத்திற்கு சென்றிருந்தோம். எங்கே கூட்டம் நடக்குதோ அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில், அந்த சமயத்தில், அந்த இடத்தில் பார்த்து அந்த பகுதியில் உள்ள மீனவர்களுடைய படகுகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக கிரேனை கொண்டு வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொய்யான இந்த வாட்ஸ்அப், ட்விட்டரை போட்டு என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், இந்த முதலமைச்சர் நிவர் புயல் சமயத்தில் வெளியே வரவில்லை என்று மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த பழியை என் மீது சுமத்தியிருக்கிறார்கள். இதை புதுச்சேரி மாநில மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விளக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் இப்பொழுது அந்த வீடியோவை மக்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன், எல்லாரும் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை நான் தெளிவாக சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் அந்த பகுதிக்கு, சோலைத்தாண்டவன்குப்பம் பகுதிக்கு நான் சென்ற வீடியோ இது. குறிப்பா உங்களுக்கு அந்த வைத்திக்குப்பம் பகுதி, சோலை நகர் பகுதிக்கு நான் சென்றேன். கடகச்செட்டிக்குளத்திலிருந்து ஆரம்பித்து குறிப்பா வைத்திக்குப்பம் பகுதி வரைக்கும் வந்தேன். அப்பொழுது குறிப்பா இந்த ராஜ்பவன் தொகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயணன் அங்கே கலந்து கொண்டார்கள். அதே போல இந்த சோலை நகர் போகும்பொழுது அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வையாபுரி மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவரிடம் வந்து அந்த இடத்தை பார்த்துட்டு அங்கே
உள்ள படகுகளை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அந்த அம்மையார் தவறுதலாக நான் சொல்லிவிட்டேன் என்று அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த இதுதான் வந்து வையாபுரி மணிகண்டன் கூட நான் பேசணும். பாருங்க, ஐயாபுரி மணிகண்டன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல அந்த சுவாமி நகர் பகுதியில் எந்த தலைவர் ராகுல் காந்தியோட கூட்டம் நடைபெற்றதோ அந்த இடத்துல தான் நாங்கள் போய் பார்த்தோம். அது வந்து விளக்கமாக என்னுடைய ட்விட்டரில் நான் போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப்லையும் போட்டிருக்கிறேன், ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மையார் வந்து அவங்களும் வந்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க. கடல் சீத்தம் வந்தா வலைகளும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால அந்த இடத்தை வந்து தேர்தலுக்கு வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்றாரு. அதனால நாங்க அந்த இடத்தை எங்களுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். கேட்ட பிறகு முதல்வர் இருந்தார். அவரு காலாபுடியிலிருந்து ஊத்தியப்பம் வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்தார். ஆனாலும் தோலை நகருக்கு முதல்வர் எங்க எம்எல்ஏவோட அவர் வந்தார். என் வாய் தவறி நான் என்ன சொல்லிட்டேன், வரேன்னு சொல்றத வரலன்னு சொல்லிட்டேன். அவர் ராகுல் காந்தி கிட்ட கூட நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு. அவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வாய் தவறி வந்த வார்த்தைக்கு பெருசா ஆகிட்டே கிடந்திருக்கேன். இது வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பாரதிய ஜனதாவுக்கு சென்றவர்கள் என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இதை பரப்பியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பேடித்தனமான வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்களும் செய்து வருகிறார்கள். என்னிடம் மோத வேண்டும் என்றால் நேரடியாக மோதணும், முதுகுல குத்துறது இல்லை, பொய்ய சொல்றது இல்லை. நான் தயாரா இருக்கிறேன், மோதறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த பொய்யர்கள், புரட்டர்கள், பேடிகள் எல்லாம் எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்கணும். அன்னைக்கு புயல் வந்த அன்னைக்கு காலையில் புயல் முடியுது, வந்து அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு முடியுது. 7:30 மணிக்கு மழை வெள்ளம் உள்ள பகுதிகளில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். குறிப்பாக புசி வீதியில், உப்பளம் பகுதியில், நெல்லித்தோப்பு பகுதியில், காமராஜ் நகர் பகுதியில், லாஸ்பேட்டை பகுதியில், ரெட்டியார்பாளையம் பகுதியில் போய் காலையில் பார்த்தேன். 3 மணி நேரம் பார்த்துட்டு 10 மணியிலிருந்து நானும் மாண்புமிகு, அப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, நானும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் கனகச்செட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, அதுக்கு அடுத்து முத்தியால்பேட்டை பகுதியில் சோலை நகர் பகுதி, அதுக்கு பிறகு குறிச்சிக்குப்பம் பகுதி, வைத்துக்குப்பம் பகுதி, இதை பார்த்துட்டு மாலையில் அந்த மீனவர் பகுதிக்கு தெற்கு புற உள்ள மீன பகுதிக்கு சொன்னோம். இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டமிட்டு ஒரு கூட்டம் செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியிலையும் இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களும் இதை வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு வயதான முதியவர் அவர் வாய் தவறி நான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து மொழிபெயர்த்தது வந்து எனக்கு சரியா கேட்கல. அப்படி இருந்தாலும் கூட நான் போனதுனால தைரியமா தலைவர் ராகுல் காந்தி கிட்ட நான் சொன்னேன், நான் அந்த இந்த பகுதிக்கு நான் வந்தேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர்கிட்ட சொல்றேன். இதுல என்ன தவறு இருக்குது, இதுல என்ன பொய் இருக்கு? நான் அந்த அம்மா சொன்னது சொல்ல, நான் வந்து போனதை அவர்கிட்ட சொன்னேன். இது மொழிபெயர்ப்பா இது? அதாவது நான் சொல்றேன், இப்ப அவங்க வந்து என்னை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடுறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க பாருங்க, அவங்களுக்கு சவால் விடுறேன். நான் அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இது போன்ற பொய்யான கருத்துக்களை, புரட்டான கருத்துக்களை, அதை மறைமுகமா பேடிகள் போல இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற வேலையை இன்றோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சமூக வலைதளம் இருக்குன்னு சொன்னா எது வேணா செய்யலான்றது இல்லை. இப்ப கூட வந்து உச்ச நீதிமன்றத்தில் கூட சமூக வலைதளம் ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பவர்கள் மீது
நடவடிக்கை எடுப்போம் சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பாராளுமன்றத்தில் சம்பந்தம் விவாதம் வந்திருக்கு. அதனால சமூக வலைதளம் மூலமாக பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து அங்க போனவங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஆளுநர் தமிழிசைக்கு கடிதம் அனுப்பியிருக்கீங்க. அந்த வரலாற்று அந்த விளக்க கடிதத்துக்கு பதில் வர வரைக்கும் பெரும்பான்மை நிரூபிக்க சட்டப்பேரவை கூட்டம் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா? இது சம்பந்தமா நாங்கள் முடிவு பண்றது வந்து மாண்புமிகு சபாநாயகரோடு கலந்து பேசி, அதை கூட எங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசி முடிவு செய்யும். ஆமா, நேற்று சில சட்ட நிபுணர்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னைக்கு சில சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில சட்ட உறுப்பினர் இன்னைக்கு அவங்க கிட்ட தொலைபேசியில் பேசுறேன். அதாவது இது வந்து சட்டமன்ற நான் கலந்து பேசுகிறேன், வெளியில் சொல்ல முடியாது. இன்னொரு கருத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. இந்த நிவர் புயல் போது வீட்டை விட்டு வெளியே வராதவங்க தான் என்ன விமர்சனம் பண்றாங்க. வீட்டை விட்டு வெளியில வரல, மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல. உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த சின்ன கடையில ஒரு மரம் உழுந்து கிடந்தது. அந்த மரத்தில் எடுத்து நிமித்தி நட்டேன் நான். அப்ப வந்து இந்த தொலைக்காட்சி சேர்ந்தவங்களாம் கூட என் கூட தான் இருந்தாங்க. முழங்கால் தண்ணி இருந்தது அந்த நேரத்தில். அதாவது வராத ஆளுங்க, வீட்டுல பூட்டின்னு இருந்தவங்க, பேருக்கு பயந்து இருந்த ஆளுங்க, அவன் தான் எழுதுறாங்க. அவன் தான் என்னை பத்தி குறை சொல்றான். புதுச்சேரி மாநில மக்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட பொய்யர்கள் புரட்டர்கள் இவங்க வந்து இந்த முன்னணியில வந்தா இந்த புதுச்சேரி மாநிலம் என்ன ஆகுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னங்க சைபர் கிரைமை பொறுத்தவரை நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தவங்களே புகார் கொடுத்துருக்காங்க. 2 வீடியோவும் பார்த்தவங்க. அது சட்டமன்றத்தில் அதை பாருங்க. காங்கிரஸ் மேலும் 3 எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போன அமைச்சர் சொல்லியிருக்காரு. பாஜக தலைவர் சாமிநாதன் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு காங்கிரஸ் சொல்லல, 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எழுதிக்கிறாங்க. மீண்டும் 3 சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சொல்றீங்களா? அதாவது அப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியில் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நேற்று தினம் கூட்டம் கூட எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வந்திருந்தாங்க. இது வந்து எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த அவங்க வந்து அந்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி செய்கிற வேலை. பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணோம், தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நான் பார்க்குறேன், பல மாநிலங்களில் பார்க்குறேன். குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பு வேலை அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து, மணிப்பூரில் ஆரம்பித்து, கோவாவில் ஆரம்பித்து, கர்நாடகாவில் ஆரம்பித்து, மத்திய பிரதேசில் ஆரம்பித்து, மற்றும் பல வடகிழக்கு மாநிலங்கள் ஆரம்பித்து ஆட்சி கவிழ்க்கிற வேலையை தவிர அவங்க வெறும் செய்யலை. நிர்வாகம் ஒன்றும் பண்ணல. ஆட்சி கவிழ்த்துட்டு அவங்க பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டாடணும். அவங்களுடைய பணபலம், அதிகார பலம் இதை வச்சு செய்கிறாங்க. அதாவது குறிப்பாக வருமான வரித்துறை, சிபிஐ துறை, அமலாக்க பிரிவுத்துறை இதையெல்லாம் ஏவி விட்டு இந்த மிரட்டி அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கட்சியில் சேர்க்குறாங்க. இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. குறிப்பாக இந்த ஜனநாயக படுகொலை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த நாட்டில் செய்து வருகிறது. பிரதமர் பேசும்போதெல்லாம் சொல்கிறாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்னு சொல்கிறாரு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறாரு. இதெல்லாம் பொய், புரட்டு, உண்மையே கிடையாது. எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆளக்கூடாது, மாற்றுக் கட்சி ஆளக்கூடாதுன்றது அவங்களுடைய கொள்கை. அதை நிறைவேற்றுறதுக்கு எதை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நிர்வாகத்தை பற்றி அவங்க கவலை இல்லை. இந்த நாடு எந்த குட்டிச்சவராக போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும், மன்னர் ஆட்சி கொண்டாடணும். மன்னர் ஆட்சி கொண்டாந்து சர்வாதிகாரியா நரேந்திர மோடி செயல்படணும். இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை காப்பதற்கு நாங்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி மாநில மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு
கிரண்பேடி அம்மையார் வெளியே போனது புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இப்படி பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை வச்சு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு வேலை பல முறை முயற்சி பண்ணாங்க. 4.5 வருஷமா முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியல. தொடர்ந்து அதை முறியடிச்சோம். இப்போ கடைசி கட்டத்தில் நாங்கள் 5 வருஷம் முடிச்சிட்டோம். 5 வருஷம் பல தொல்லைகளை மீறி மத்திய அரசு கொடுக்குற அந்த தொல்லைகளை மீறி, அவங்க நிதி கொடுக்காத்தையும் மீறி, அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தையும் மீறி, கிரண்பேடி அம்மையாருடைய தொல்லையும் மீறி, எதிர்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கொடுக்குற தொல்லையும் மீறி, ஏடிஎம்கே கொடுக்குற தொல்லையும் மீறி நாங்கள் 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த கூட்டணியை, குறிப்பாக இந்த மக்கள் விரோத கூட்டணியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. சார், மக்கள் சார்ந்த அனைத்து துறைகளிலும் நேரடியாக கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு புதிய கவர்னர் சொல்லியிருக்காங்க. நேரடியாக ஆய்வுக்கும் வந்துட்டாங்க. அதாவது அந்த துணைநிலை ஆளுநர்களையும் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கிரண்பேடி அம்மையார் அவர்கள் பல அலுவலர்களுக்கு சென்று ஆய்வு செய்தாங்க, நான் எதிர்த்தேன். களப்பணிக்கு போனாங்க, நான் எதிர்த்தேன். அதிகாரி அழிச்சு அவங்க அலுவலகத்தை கூட்டம் போட்டாங்க, நான் எதிர்த்தேன். உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். அதிகார துஷ்பிரயோகத்தை கிரண்பேடி அம்மையார் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க பேரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்கிறோம். அந்த கோர்ட்டு விசாரணைக்கு வருது. அது மட்டும் இல்லை, இது இப்போ இருக்கிற துணைநிலை ஆளுநர் செஞ்சாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, இருப்பேன்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு இணக்கமாக இருக்கிறதா? நாளைக்கு பிரதமர் 11 மணிக்கு அனைத்து முதலமைச்சர் கூட பேசுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தகவலுக்காக பேசுவீங்களா? நான் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்துக்குவேன். எனக்கும் அழைப்பு வந்திருக்கு. அது நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் பேசுகிறாரு. எல்லா மாநில முதலமைச்சர் ஆட்சியாக கண்டிப்பாக கலந்துக்குவேன். சார், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சுயேட்சையாக தான் இருக்கு. பதிவேட்டில் அவங்க கட்சி சார்ந்தீங்க. அப்படி வாக்கெடுப்பு நடத்த போது அவங்கள உள்ள அனுமதிக்க மாட்டாம வெளியே நிறுத்துறதுக்கான ஒரு திட்டம் எது இருக்கா சார்? அதாவது இதெல்லாம் கூட்டத்தில் முடிவு பண்ண வேண்டியது. தனிப்பட்ட முறையில் நாராயணசாமி முடிவு பண்ண முடியாது. அதுதான் 21ஆம் தேதி கூட்டம் வச்சுக்கிறேன். அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணுவோம். நன்றி.